ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 4/2/2025 குரோதி வருடம் தை மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். இன்றைய திதி வளர்பிறை சப்தமி திதி. இன்று ரத சப்தமி என்பார்கள். இன்று மிகவும் சிறந்த நாளாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம ராசி கன்னி ராசிக்கு இன்றும் நாளையும் சந்திராஷ்டமம் உள்ளது. நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்ட காலம் காலை 9 மணி முதல் காலை 10:30 வரை. குளிகை காலம் பிற்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சுக்கிரன் ராகு. இன்றைய ராசிபலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் இன்று சந்திரன் உள்ளார். 2ஆம் இடத்தில் குரு, 3ஆம் இடத்தில் செவ்வாய், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரனுடன் ராகுவும் உள்ளார். உங்களுக்கு இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். இன்று தொட்டதெல்லாம் பொன்னாகும். எதிர்பார்த்த தனவரவு அதிகமாகும். இன்று பெண்கள் மிகவும் சிறப்பாக இருப்பார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவார்கள். குழந்தைகளுடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வார்கள். இன்று நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகவும் தொழிலில் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிர்பார்த்த நண்பரின் உதவியும் கிடைக்கும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். தொழிலில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். இன்று எதிர்பார்த்த விதமாகவே அனைத்தும் இன்று நடப்பதால் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே குரு, 2ஆம் இடத்தில் செவ்வாய், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரனுடன் ராகு உள்ளார். விரயஸ்தானத்தில் சந்திரன் இருந்தாலும் உங்கள் ராசியில் குரு உள்ளதாலும் 2ஆம் இடத்தில் செவ்வாய் உள்ளதாலும் எதிர்பார்த்த பலன்கள், பூமி லாபம், வாகன லாபம் உங்களுக்கு வந்து சேரும் விதமாகவே இன்றைய நாள் இருக்கும். ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் சற்றே விரய செலவுகளை அதிகமாகவே தருவார். குழந்தைகளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளால் பிரச்சனை பண்ணுவார்கள். அது வேண்டும் இது வேண்டும் என்று உங்களை இன்று பாக்கெட்டை காலி பண்ணும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். எதிர்பாரா விதமாக வீட்டில் திடீர் செலவுகள் வந்து சேரும். வாகன செலவுகளோ அல்லது கடன் சம்பந்தமாக கொடுக்க வேண்டிய செலவுகளோ உங்களுக்கு உண்டாகும். திடீர் பொருளை வாங்குவீர்கள். தேவையில்லாத பொருள்கள் இன்று வீட்டிற்கு வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். மனைவியால் சற்று பிரச்சனைகள் வந்து விலகும். மாமன் மைத்துனன் உறவு முறைகள் மூலம் எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். சுப செலவுகளும் சுப பேச்சுகளும் குடும்பத்தில் உண்டாகும். எதிர்பார்த்த இனிய செய்தி வந்து சேரும். வெளிநாட்டு தொடர்பால் இன்று எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். எதிர்பார்த்த வெற்றியும் தொழிலில் வளர்ச்சியும் லாபமும் இன்று அதிகமாக இருக்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். தனவரவு அதிகமாகவே இருக்கும். ராசிக்கு லாபஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரன் உள்ளார். விரயஸ்தானத்தில் குரு இருந்தாலும் உங்களுக்கு எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். ராசிக்கு தசமஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதால் இன்று தலைமை பதவிகள் ஏற்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீண்ட நாள் காத்திருப்பிற்கு பின் நீங்கள் எதிர்பார்த்த சுப செய்தியும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு பதவியேற்பு விழா நடக்கும். ஒரு சிலருக்கு புதிய பதவியேற்பு சம்பந்தமாக பேச்சுவார்த்தை உண்டாகும். அரசு தொழிலில் ஆதாயம் வந்து சேரும். பெண்களுக்கு இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். எதிர்பார்த்த தன உதவி வந்து சேரும். சுயம் தொழில் செய்யும் பெண்களும் அரசு அலுவலக தொழில் புரியும் பெண்களுக்கெல்லாம் இன்று சாதகமான பலன்கள் உண்டாகும். வெகு தூர பயணத்தால் எதிர்பார்த்த உதவிகள் கிட்டும். நீண்ட நாள் காத்திருப்பிற்கு பின்
நீங்கள் எதிர்பார்த்த நபரை சந்திப்பீர்கள். வெளிநாட்டிலிருந்து தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். தொழிலில் இரட்டிப்பு லாபமும் உண்டாகும். வாகன சம்பத்து வந்து சேரும். எதிர்பார்த்த விதமாக இன்று அனைத்தும் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் விதமாகவே இருக்கும். குழந்தைகளுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். செலவுகள் அதிகமாக இருக்கும். அதைவிட வரவுகளும் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். கடகராசி அன்பர்களே, எடுத்த காரியத்தை வெற்றியுடன் முடிப்பீர்கள். தனவரவு அதிகமாக உங்களுக்கு வந்து சேரும். மனைவி வழி ஆதாயம் உண்டாகும். மனைவியால் இன்று சிறு சிறு குழப்பங்கள் குடும்பத்தில் ஏற்படும். பெரியவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படும். ஒரு சிலர் வீட்டை விட்டு விலகி செல்லும் சூழலும் உருவாகும். இன்று எதிர்பாரா விதமாக திடீர் பரிசு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து சேரும். எதிர்பார்த்த நபரை சந்திப்பீர்கள். வெளிநாட்டிலிருந்து தனவரவு வந்து சேரும். புதிய தொழில் வாய்ப்புகளும் உருவாகும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த வளர்ச்சியும் உண்டாகும். திடீர் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். அரசியலில் ஜொலிப்பீர்கள். அரசியல் சம்பந்தமாக பயணங்கள் அனுகூலமாகும். தொழிலில் போட்டி பொறாமை மறையும். தொழிலில் எதிர்பார்த்த வெற்றியும் இரட்டிப்பு லாபமும் வந்து சேரும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக உங்களுக்கு இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் இன்று தந்தை வழி உறவு மூலம் நீங்கள் எதிர்பார்த்த தனவரவு உங்களுக்கு வந்து சேரும். இன்று உங்களுக்கு அலுவலக பணிச்சுமை இன்று மிகவும் மகிழ்ச்சி தரும் விஷயமாகவே இருக்கும். அலுவலக பணிச்சுமையால் மற்றும் உங்களது மேலதிகாரிகளால் நீங்கள் பட்ட துயரத்திற்கு இன்று விடிவு பிறக்கும். நீங்கள் எதிர்பார்த்தது போலவே ஒன்று மேலதிகாரிகள் மாற்றப்படுவார் அல்லது நீங்களே மேலதிகாரியாக பதவியேற்கும் பாக்கியமும் உங்களுக்கு வந்து சேரும். தாய் வழி உறவால் அனுகூலமான பலன்கள் கிட்டும். எதிர்பார்த்த தன உதவி வந்து சேரும். சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபங்கள் உண்டாகும். தொழிலில் எதிர்பார்த்த வெற்றி உண்டு. வாகன சம்பந்தமாக இன்று புதிய முயற்சிகளை எடுப்பீர்கள். வாகனம் வாங்குவது விற்பது சம்பந்தமாகவும் இடம் சம்பந்தமாக உணவு சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே இன்று சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டாலும் அவையெல்லாம் இன்று மகிழ்ச்சி தரும் விஷயமாகவே இருக்கும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். எதிர்பார்த்த பலன் இன்று நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். காத்திருந்த இனிய செய்தியுடன் தனவரவும் வந்து சேரும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி பெருகும். மூத்த பிள்ளையால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். நீண்ட நாட்களாக உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்படும். தாயாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. வீட்டில் பெரியவர்களுடன் கலகம் செய்யாமல் இருப்பது இன்று சிறப்பை தரும். எதிர்பார்த்த தன உதவியுடன் இனிய செய்தியும் வந்து சேரும். குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த தொழில் வாய்ப்புகளும் அத்துடன் தனவரவும் உண்டாகும். புதிய செய்தியும் உங்களுக்கு உண்டாகும். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் நிகழும். தடைபட்ட காரியங்களை யாவும் இன்று சிறப்பாக செய்து முடித்து பாராட்டை பெறுவீர்கள். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். பயணங்களால் அனுகூல பலன்கள் உண்டாகும். இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். இன்று நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் சற்று மிதமாகவே இருக்கும். மன உளைச்சல் சற்று அதிகமாக இருக்கும். தேவையில்லாத பயம் பதட்டம் வந்து சேரும். தேவையில்லாத கவலைகளும் உங்களுக்கு உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் போன்ற புதிய விஷயத்தில் ஈடுபட வேண்டாம். நண்பர்களுடன் கலகங்களும் செய்ய வேண்டாம். தொழிலில் எந்த பிரச்சனையும் இல்லை. தொழில் சம்பந்தமாக எதிர்பார்த்த வெற்றி உண்டு. குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தைகளும் உண்டு. ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் ராகுவும் உள்ளதால் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். தந்தை வழி உறவால் உங்களுக்கு தனவரவு கிடைக்கும் வாய்ப்புகளும் உங்களுக்கு செய்தியாக வந்து சேரும். எதிர்பார்த்த உதவி வருவதற்கு சற்று தாமதமாகும்.
கணவன் மனைவியிடையே கடன் தொல்லைகளால் சற்று பிரச்சனைகள் வரும் வாய்ப்பும் உள்ளது. தேவையில்லாத விரைய செலவுகள் உங்களுக்கு இன்று அதிகமாகவே இருக்கும். தொழில் நிமித்தம் பயண அலைச்சல்களும் உண்டாகும். வியாபாரத்தில் வழக்கம் போல் இருக்கும். எதிர்பார்த்த லாபங்கள் சற்று குறையும். எனினும் வியாபாரத்தில் தொய்வில்லை. நண்பர்களுடன் பயணங்கள் மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது. தேவை என்றால் மட்டும் பயணங்கள் மேற்கொள்ளவும். எதையாவது மறந்துவிட்டு தேடாமல் இருக்க கவனமுடன் அனைத்தையும் எடுத்து செல்லவும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவும் இருக்கும். தொழில் நிமித்தம் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கு உங்களுக்கு வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்கவும். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் தேவைப்படும். இரும்பு சம்பந்தமான தொழில்கள், கட்டட சம்பந்தமான தொழில்கள், இதுபோன்ற தொழில்களில் புதிய வாய்ப்புகள் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை உண்டாகும். குடும்பத்தில் இனிய செய்திகள் வந்து சேரும் வாய்ப்பும் உண்டு. வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிட்டும். அரசு வழி சற்று பிரச்சனைகள் வந்து சேரும். கேஸ் வழக்குகள் தள்ளி போகும். கேஸ் வழக்குகள் புதிதாக ஏதலும் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். குடும்ப உறவினர்களிடம் பகையை வளர்த்து கொள்ளாமல் சற்று அனுசரித்து செல்லவும். உணவு மூலமாக சிறு சிறு உடல் உபாதைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். பயணங்களால் அனுகூலமான பலன் வருவதற்கும் தனவரவும் புதிய தொழில் வாய்ப்பு வருவதற்கும் சற்று தாமதமாவதால் சற்று மனக்கலக்கங்கள் மனக்குழப்பங்களும் உண்டாகும். அதனால் இன்று கவலைப்பட வேண்டாம். இன்று நடக்கவில்லையே என்று நீங்கள் எதிர்பார்த்தது 2 நாட்கள் கழித்து உங்களுக்கு நடக்கும் விதமாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு கலகங்கள், கடன் சுமை, இதுபோன்ற தொல்லைகள் உங்களுக்கு வந்து சேரும். வாகன பழுதால் சற்று விரைய செலவுகளும் உண்டாகும். பிள்ளைகளுக்காக விரைய செலவுகள் செய்வீர்கள். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற கடன் உதவி பெறுவீர்கள். கடன் தொல்லை சற்று மனதிற்கு பாரமாக இருக்கும். எனினும் பொருளாதார வளர்ச்சி சற்று நன்றாகவே இருக்கும். தொழிலுக்காக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருந்தால் மட்டும் பயணங்கள் மேற்கொள்ளவும். இல்லை என்றால் அதை விட்டுவிடவும். இன்று அனைத்தும் உங்களது கையில். மனம் அமைதியாக இருக்கட்டும். தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். தேவையில்லாத வார்த்தைகளையும் குடும்பத்தில் சொல்லவும் வேண்டாம். கைகலப்பு வரும் விதமாக எதுவும் நடக்கவும் வேண்டாம். மனைவியிடத்தில் சற்று அனுசரித்து செல்லவும். மனைவியிடமோ கணவனிடமோ பிள்ளைகளிடமோ சற்று அன்பாக இருக்கவும். உங்களது இன்றைய மன உளைச்சல்கள் மற்றும் மன வருத்தங்களை அவரிடம் காண்பிக்காமல் இருப்பது நல்லது செய்யும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம், 6ஆம் இடத்தில் உங்களது ராசிநாதன் ராகுவுடன் உள்ளதால் தலைமை பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் பாக்கியமும் உண்டாகும். திடீர் தனவரவும் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று வெற்றி நிச்சயமாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சி இன்று அதிகமாக காணப்படும். பிள்ளைகளால் இன்று தனவரவு உண்டாகும். பிள்ளைகளால் இன்று நீங்கள் எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். வரவேண்டிய பணம் தகுந்த சமயத்தில் உங்களது கைக்கு வந்து சேரும். வீடு வாங்க முயற்சி உண்டாகும். அதற்கான உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். புதிய வாகனம் உங்கள் வீட்டிற்கு வந்து சேரும். அதற்காக கடன் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக வெளியூரில் படிக்கும் சூழல் ஏற்படும். வெளிநாட்டிலிருந்து உறவினர் வருகை அல்லது வெளிநாட்டிலிருந்து புதிய தொழில் வாய்ப்பு, தனவரவு குடும்பத்திற்கு உண்டாகும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடு பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். இன்று மகிழ்ச்சி பயணம் செய்வீர்கள். குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். நீண்ட நாள் கோரிக்கை ஆசைகள் நிறைவேறும். எதிர்பார்த்த நண்பரின் உதவியும் தனவரவும் இன்று உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு முயற்சிகள் வெற்றி பெறும். புதிய தொழிலில் அதிகமான தன வளர்ச்சி உண்டாகும். இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று தொழில்களில் வருமானம் அதிகமாகவே இருக்கும். பொருளாதார நிலையும் இன்று அதிகமாகவே இருக்கும். வாகனம் வாங்குவது விற்பது, வீடு வாங்குவது விற்பது, உணவு சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே,
உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் இன்று சந்திரனின் சஞ்சாரம் உள்ளது. ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் ராகுவும் உள்ளதால் இன்று பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். பயணங்களால் வெற்றியும் உண்டாகும். எதிர்பார்த்த தன உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் சீரும் சிறப்புமாக இருக்கும். கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றி பெறும். பூமி சம்பந்தமாக லாபம் பெறுவீர்கள். பூமி சம்பந்தமாக விற்பது வாங்குவது கட்டட கலைஞர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த வளர்ச்சியும் தனவரவும் புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். கலைத்துறையில் இன்று சாதிப்பீர்கள். கலைத்துறை சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும். மனைவிக்கு திடீரென்று மாற்றல் உருவாகும். பயணம் சம்பந்தமாக சிறு சிறு பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டி வரும். எனினும் கவலை வேண்டாம். தனவரவு உங்களுக்கு இன்று அதிகமாகவே இருக்கும். பெண்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாகவே இருக்கும். அரசியலில் சாதிப்பீர்கள். தொழில் சம்பந்தமாக அலுவலக பணி சம்பந்தமாக இன்று பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் பொருளாதார நிலையில் இன்று வளர்ச்சி அதிகமாகவும் இருக்கும். அலுவலக சம்பந்தமாக தொழிலில் உங்களுக்கு பதவி மாற்றம் அல்லது இடம் மாற்றம், புதிய பதவிகள், தலைமை பொறுப்புகள், இது போன்ற நல்ல யோகம் வரும் வாய்ப்பும் உங்களுக்கு உள்ளது. மனைவி வழி ஆதாயம் பெருகும். திருமண தடை அகலும். திருமணம் சம்பந்தமாக சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். எதிர்பார்த்த காரியத்தை இன்று தைரியமாக செய்து முடிப்பீர்கள். கூட்டு முயற்சிகள் யாவும் இன்று அனுகூலமான பலன்களை தரும். தந்தை வழி ஏற்பட்ட மனஸ்தாபம் நீங்கும். தாய் வழி உறவால் உங்களுக்கு மனமகிழும் விதமாகவே பொருளாதார நிலையில் மாற்றம் உண்டாகும். தாய் வழி சொத்து உங்களுக்கு வந்து சேரும். திடீர் ஆதாயம் தொழிலில் உண்டாகும். தொழிலுக்காக நீங்கள் திடீர் பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழலும் உருவாகும். கணவன் மனைவியிடையே இன்று அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுக்காக விலையுயர்ந்த பொருள்களை வாங்கி கொடுப்பீர்கள். நண்பர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிட்டும். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் ராகுவும் உள்ளதால் தாயார் வழி உங்களுக்கு சற்று மனக்குழப்பங்களும் மனக்கவலைகளும் வந்து சேரும். எடுத்த காரியத்தை வெற்றியுடன் முடிப்பீர்கள். தனவரவு அதிகமாக இருக்கும். தொழிலில் கூட்டு முயற்சிகள் இன்று வெற்றி பெறும். கூட்டு தொழில்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். அரசு சம்பந்தமாக இன்று பயணங்கள் மேற்கொள்வீர்கள். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். தைரியமாக செயல்பட்டு இன்று முன்னின்று காரியத்தை முடித்து வைப்பீர்கள். பிறரின் பேச்சை கேட்பதால் சிறிது சங்கடங்கள் ஏற்படும் சூழலும் உங்களுக்கு வந்து சேருவதால் கவனமாக இருக்கவும். கொடுக்கல் வாங்கல் சீரும் சிறப்புமாக இருக்கும். பூமி சம்பந்தமான தொழிலில் லாபம் அதிகரிக்கும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் அதிகமாக லாபம் வந்து சேரும். கூட்டு தொழில்களில் இன்று வருமானம் அதிகமாக இருக்கும். திடீர் தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார நிலையில் வளர்ச்சி காணப்படும். திடீர் அதிர்ஷ்டங்களும் பரிசுகளும் கிடைக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். சுப பேச்சுவார்த்தைகள் இல்லத்தில் உண்டாகும். நீண்ட நாள் காத்திருப்பிற்கு பின் நீங்கள் எதிர்பார்த்த இனிய செய்தி குடும்பத்திற்கு உண்டாகும். பெண்களால் இன்று மகிழ்ச்சி நிறையும் நாளாக இருக்கும். பெண்களுக்கு இன்று பரிசும் பாராட்டும் தனவரவும் அதிகமாக இருக்கும் நாளாக இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவார்கள். தொழில் புரியும் பெண்களுக்கெல்லாம் இன்று தனவரவு அதிகமாக இருக்கும். அலுவலக பணி தொழில்கள் புரிபவர்களுக்கும் சிறு சிறு தொழில்கள் புரிபவர்களுக்கும் கூட்டு தொழில்கள் புரிபவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான பலன்கள் உண்டாகும். காரிய தடைகள் அகலும். ஆன்மீக தேடுதல் அதிகமாகும். ஆன்மீகம் சம்பந்தமாக புதிய நட்புகள் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் எதுவோ அது உங்களுக்கு அவர்கள் மூலமாக கிடைக்கும். திடீர் பயணங்களால் அனுகூல பலன் உண்டாகும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். பயண அலைச்சல்களும் சற்று விரைய செலவுகளும் உண்டாகும். எனினும் பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே இன்று அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுக்காக செலவுகள் அதிகமாக வரும். கல்விக்காக இன்று கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டில் படிக்கும் குழந்தைகளுக்காக இன்று பணச்செலவுகள் உண்டாகும். வீட்டில் பெரியவர்களுக்காக உங்களுக்கு பணச்செலவுகள் வந்து சேரும். மருத்துவ உதவி தேவைப்படும். எனினும் எதிர்பார்த்தபடி அனைத்தும் இன்று சாதகமான பலன்கள் அளிக்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மகர ராசி அன்பர்களே,
தொட்டது துலங்கும் எடுத்த காரியத்தை இன்று முடிப்பீர்கள். எதிர்பாராத தன வளர்ச்சி உண்டாகும். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும். பூமி சம்பந்தமாக உங்களுக்கு இன்று எதிர்பார்த்த வெற்றியும் உண்டாகும். பூமி விற்காமல் இருக்கும் பூமி இன்று விற்கும் சூழல் ஏற்படும். அதற்காகவே நீங்கள் இவ்வளவு நாட்கள் பாடுபட்டிருப்பீர்கள். இந்த பூமி விற்காதா, அதை விற்றால்தான் இன்றைய காரியம் நடக்கும் என்று நினைத்திருப்பவர்களுக்கு அந்த பூமி விற்று இன்று பணம் கிடைக்கும் யோகமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய பூமி லாபம் வந்து சேரும். ஒரு சிலருக்கு புதிய வீடு, மனை, வயல், தோப்பு இது போன்றவை வாங்கும் யோகமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு வாகன சம்பத்து உண்டாகும். ஒரு சிலருக்கு வீடு, இடம் அல்லது வாகனம் பரிசாக கிடைக்கும் யோகமும் வந்து சேரும். நீண்ட நாள் காத்திருப்பிற்கு பின் குழந்தை பாக்கியம் உண்டாகும். கூட்டுத் தொழிலில் இன்று சாதிப்பீர்கள். திடீரென்று தனவரவு உங்களுக்கு தொழில் நிமித்தம் கிடைக்கும். நண்பர்களுடன் சேர்ந்து செய்யும் கூட்டு முயற்சியால் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு வந்து சேரும். உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளார். தாயாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் ராகுவும் இருப்பதால் சகோதரர் வழி எதிர்பார்த்த அனுகூலமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். எனினும் சகோதரர்களுக்காக ஒரு சிலருக்கு விரைய செலவுகளும் வந்து சேரும். அவர்களது வாகனத்திற்காகவோ அல்லது படிப்பிற்காகவோ அவர்களுக்கு வேலை நிமித்தமாகவே உங்களுக்கு பணச்செலவுகள் உண்டாகும். குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். உறவினர் வருகையால் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். கேஸ் சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகளும் விலகும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். சட்டத்துறையில் அனுகூலமான பலன்கள் கிட்டும். அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு புதிய முடிவு உண்டாகும். எதிர்பார்த்த திடீர் மாற்றம் உங்களுக்கு வந்து சேரும். இந்த இடத்தில் வேண்டும் என்று நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த இனிய செய்தி உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தில் நண்பர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு காண்பீர்கள். தைரியமாக நின்று இன்று காரியத்தை சாதிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் சுபமாக இருக்கும். இரும்பு சம்பந்தமாக, பணம் சம்பந்தமாக மற்றும் வீடு, மனை போன்ற கட்டிட கலைஞர்கள் இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். தொழிலில் வெற்றியும் வளர்ச்சியும் வந்து சேரும். எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். இனிய பயணத்தால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். நண்பர்களின் உதவியுடன் எடுத்த காரியத்தை முடிப்பீர்கள். இன்று அனைத்தும் சாதகமாகவே இருக்கும். கணவன் மனைவி இடையே கடன் தொல்லைகளால் சற்று பிரச்சனைகள் கூடினாலும் அது தீர்க்கும் விதமாகவே உங்களுக்கு பொருளாதார நிலையில் இன்று வளர்ச்சி ஏற்படும். சிறு சிறு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அதிர்ஷ்டங்களும் திடீர் தனவரவும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு திடீர் பரிசு யோகம் உண்டாகும். ஒரு சிலருக்கு பணவரவு யோகம், பரிசு இது போன்ற யோகங்களும் இன்று எதிர்பார்க்கலாம். இன்று எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பதன் மூலம் இன்று குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டாகும். இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக இன்று உங்களுக்கு அமையும். கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே சனி இருக்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் ராகுவும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம், ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு. இன்று தாய் வழி உறவால் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் உள்ளதால் பயணங்களால் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். கால்நடைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். கால்நடைகளையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் பால் சம்பந்தமாக, இடம் சம்பந்தமாக, உணவு சம்பந்தமாக, நீர் சம்பந்தமாக, நிலம் சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான பலனும் உண்டு. வளர்ச்சியும் அதிகமாகும். தனவரவு அதிகமாக கிடைக்கும். தொழிலில் லாபம் அதிகமாக இன்று கிடைக்கும். சிறு சிறு வியாபாரிகளுக்கு கூட இன்று தொழில் வாய்ப்பு, வருமான வளர்ச்சி இவையெல்லாம் இன்று சாதகமான பலனை அளிக்கும். நீண்ட நாள் காத்திருப்பிற்கு பின் நீங்கள் எதிர்பார்த்த சுப செய்தி வந்து சேரும். திருமண தடை அகலும். ஒரு சிலருக்கு திடீர் திருமணம் கைகூடும். ஒரு சிலருக்கு குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக புதிய வீட்டிற்கோ அல்லது வேறு இடத்திற்கோ செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகும்.
குடும்ப கலகங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். கடன் தொல்லைகளால் சற்று பாதிக்கப்படுவீர்கள். கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கும். கடனை வீட்ட மீண்டும் கடன் வாங்குவீர்கள். சிறிய சிறிய பிரச்சனைகளை பெரிதாக்காமல் இருப்பது இன்று உங்களுக்கு நல்லது செய்யும். சகோதர கலகங்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும். சகோதர சகோதரி வழி உங்களுக்கு கலகங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் சற்று அமைதியாக செல்வது நல்லது. அவர்களால் உங்களுக்கு மனத்தடுமாற்றங்களும் மனக்கசப்பும் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அவர்களிடம் சற்றே கவனமாக நடந்து கொள்வது நல்லது. இன்று பெண்களால் உங்களுக்கு மனக்கவலை உண்டாகும். மனைவி என்றாலோ சகோதரி என்றாலோ பிற பெண்களாலோ இன்று நீங்கள் மனக்கவலை வரும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். அதனால் சற்று கவனமுடன் இருந்து கொள்ளவும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் நன்றாகவே இருக்கும். வியாபாரத்தில் வெற்றியும் மேன்மையும் உண்டு. தொழில் வளம் நன்றாக இருக்கும். இன்று சிறப்பான பலன் உண்டு. இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மீனராசி அன்பர்களே, வெற்றி மேல் வெற்றி வந்து இன்று உங்களுக்கு சாதகமான பலனை தரும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். சுப பலன்கள் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவு, திடீர் பரிசுகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாரா விதமாக வெளியூரிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய விலையுயர்ந்த பொருள்கள் உங்களுக்கு பரிசாக கிடைக்கும் நாளாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள். உங்களது நண்பர்கள் வழியோ அல்லது வேறு விதமாகவோ நீங்கள் எதிர்பார்க்காத பரிசு உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் சற்றும் கூடி எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள். அதுபோன்ற சுப நிகழ்ச்சிகளும் உங்களது குடும்பத்தில் உண்டாகும். இன்று பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்பார்கள். அதுபோல இன்று பெண்களுக்கு இன்று மகிழ்ச்சியும் தனவரவும் அதிகமாக இருக்கும். இன்று உங்களுக்கு மிகவும் பாக்கியம் நிறைந்த நாளாகவே இருக்கும். எங்கு சென்றாலும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். சொல்வது பலிக்கவும் செய்யும். நீங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். நண்பர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். பயணங்களால் அனுகூல பலன்கள் உண்டாகும். குடும்பத்தில் தலைமை தாங்கி நின்று பொறுப்பாக இன்று நீங்கள் வழிநடத்தும் சூழலும் உருவாகும். இன்று மனைவியோ அல்லது கணவனோ உங்களின் பேச்சை மீறாமல் நடப்பார்கள். இன்று நீங்கள் எது செய்தாலும் அது இன்று நன்றாகவே இருக்கும். இன்று மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகமாகவும் கூடும். திடீர் சொத்து வரவு உண்டாகும். அதனால் தானோ என்னவோ இன்று உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாக கிடைக்கும் நாளாகவே இருக்கும். குடும்பத்தில் இன்று நீங்கள் அதிகமாக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கும் தலைமை பதவி ஏற்பீர்கள். கேஸ் வழக்குகள் சாதகமாகி சொத்து உங்கள் பேரிலேயே வரும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். கேஸ் வழக்குகள் வெற்றியாகும். தனவரவு அதிகமாகும். பயணங்களால் வெற்றியும் ஆதாயமும் உண்டாகும். பயண நிமித்தம் திடீர் நண்பர்களை சந்திப்பதன் மூலம் புதிய தொழிலிற்கான வாய்ப்பும் வந்து சேரும். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். அரசு வழி ஆதாயம் உண்டாகும். அரசு தொழிலில் இருப்பவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு, இடம் மாற்றம், எண்ணங்கள், ஆசைகள் யாவும் நிறைவேறும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்று உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளதால் இன்று சற்று மனக்குழப்பங்களும் திடீர் தடுமாற்றங்களும் உங்களுக்கு இருந்தாலும் அதெல்லாம் இன்று வெற்றியாகவே எடுத்துக்கொள்ளலாம். சகோதரர் வழி உங்களுக்கு நன்மை உண்டாகும். திடீர் தனவரவால் இன்று மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். திடீர் ஆதாயமும் உங்களுக்கு வந்து சேரும். சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான நாளாக இருக்கும். மருத்துவத்துறையில் சாதிப்பீர்கள். மருத்துவ உபகரணங்கள் விற்பது, வாங்குவது, இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். தொழிலில் சிறப்பும் இரட்டிப்பு லாபமும் வந்து சேரும். கூட்டு முயற்சிகள் வெற்றி பெறும். புதிய தொழிலுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக கிடைக்கும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். திடீர் வெளிநாடு பயணம் உண்டாகும். படிப்பிற்காக வெளிநாடு செல்லும் யோகமும் வந்து சேரும்.
ஒரு சிலருக்கு பூமி லாபம் உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய வீடு வாங்கும் யோகமும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு வாகன சம்பத்து உண்டாகும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அனைத்திலும் இன்று உங்களது கைதான் ஓங்கி நிற்கும் சிறப்பு வாய்ந்த நாளாக இன்று உங்களுக்கு அமையும். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.